Hello friends, welcome to another video. இப்போ நீங்கள் திடீர்னு தூங்குறீங்க, எழுந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இது வந்து 2025 இல்லை 2015 அப்படின்னு நீங்கள் கேலண்டரில் பார்க்குறீங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ தான் தெரியுது இவ்வளோ நாள் நீங்கள் கடந்த 10 வருஷமாக வாழ்ந்தது எல்லாமே வெறும் ஒரு கனவு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வெறும் கனவு தான். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லை சோகமாக இருப்பீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன். காரணம் என்னென்னா, கடந்த 10 வருஷத்தை நினச்சி பார்க்கும்போது அந்த 10 வருஷமாக நான் ஒன்றுமே பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. நான் 2015 அப்போ நான் கரெக்டாக ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைமுக்கு போயிடுவேன். அந்த டைமில் நினச்சி பார்க்கும்போது ஓகே 2025 வரைக்கும் நம்ம வாழ்ந்ததெல்லாம் வெறும் கனவு தான், நல்ல வேலை, இது ஒரு பேட் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுருவேன். நான் சந்தோஷப்படுவேன். எதுக்காகன்னா, நான் ஒரு 10 வருஷத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சே. ஓ, ஒன்றுமே பண்ணல. நான் நினச்சது எதுவுமே பண்ண முடியல. இப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு. ஆனாலும் ஒரு ஹாப்பினஸ் லைஃப்பில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். 4வது வீடியோ இது. 4வது வீடியோ போட்டும் கூட வந்து எனக்கு பெரிய வியூஸ்லாம் கிடையாது. ஏதோ ஃபஸ்ட் வீடியோவுக்கு 0 வியூஸ், 2வதுக்கு வந்து 37 வியூஸ் வந்துருந்துச்சு. அப்புறம் 3வது 4வது போட்டேன், நோ வியூஸே கிடையாது. ஸோ இதுக்கும் எப்படி வியூஸ் வராது இந்த வீடியோக்கும். ஆனால் இது ஒரு மெமரியாக நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது இது ஒரு மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒன்று இதை விட கேவலமான நிலைமையில் இருப்பேன், இல்லை இதை விட பெரிய நிலைமையில் இருப்பேன். ஆனால் இதே நிலைமையில் நான் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட முடிவு. ஏலமுத்து, இனி ஒரு அடி பின்னால எடுத்து வைக்க முடியாது, முன்னாடி போகிறதுக்கு தான் பாதை இருக்கு. நான் ஒரு டூ ஆர் டை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஒரு டீசெண்டான பேங்க் பேலன்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு. ஆனாலுமே ஏன் ஹாப்பினஸ் இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் அப்படிங்கிறதே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு பர்சன் லைஃப்பில். ஆனால் இப்போ காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே வந்து கவலை மட்டும்தான் இருக்குது. ஃப்யூச்சரை நினச்சி என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிந்தனை வந்து ஒரு நாள் முழுக்க இருக்குது, தினமும் இருக்குது. அப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்னா, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டேன். அப்படி ஒரு கேரக்டர் நான் பெருசாக வந்து ஊர் சுற்றுற டைப்லாம் கிடையாது. ஐ எம் இன்ட்ரோவர்ட். நான் வந்து மேக்ஸிமம் வீட்டில் தான் இருப்பேன். அப்படி இருந்தும் கூட நான் அவ்வளோ வருஷமாக வந்து நல்ல ஜாலியாக இருப்பேன், பயங்கர வைபாக தான் இருப்பேன். தனியாக இருந்தால் கூட வைபோட தான் இருப்பேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட புலம்புறேன் அப்படின்னா, இப்போ என் சப்ஸ்கிரைபரே இல்லை, இருந்தாலும் வந்து இந்த வீடியோவை போட்டு புலம்புறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. பயப்படுறியா குமார்? ஸோ என்னோட லாஸ்ட் ஹோப் இந்த யூடியூப் தான். இந்த வீடியோஸ் போட்டு கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் விடாமல் நான் ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு வீக்லேயே நான் ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் போட்டுகிட்டே இருப்பேன். பட் அதுக்கு வந்து ஒரு இது கிடைக்குதா, ரெகக்னேஷன் கிடைக்குதா இல்லையா, வியூஸ் போகுதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு மேட்டர் இல்லை. பட் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்றைக்கோ ஒரு நாள் கிளிக்கானால் பரவாயில்ல. பட் நான் ஒரு இதில் இறங்காமையே வந்து தோத்துட்டேன்னு சொல்லிடக்கூடாது. நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ட்ரை பண்ணாமல் தோத்துடக்கூடாது லைஃப்பில். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற மைண்டில் இருக்கிற விஷயம். ஜெயிச்சுட்டு தோத்து போனா அந்த தோல்விதான் ஞாபகம் இருக்கும். தோத்துட்டு ஜெயிச்சா அந்த வெற்றி சரித்திரத்தில் நிற்கும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு முன்னாடி நின்று கதறினாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா நீ தோத்துட்ட. இந்த உலகமே அப்படியே ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது.
ஆனால் நான் மட்டும் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீல். அப்படி ஒரு நெகட்டிவாக தாட்ஸ் வருது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்போயோ. பட் இப்போ வந்து அந்த சுச்சுவேஷனில் அந்த கரண்ட் ஃபேஸில் நான் இருக்கேன். ஸோ அதனால் இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது. இனிமே அப்படித்தான் அப்படித்தான் பா. நான் லைஃப்பில் எதையுமே ஒரு சாதிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இல்லை, உண்மைதான், எதையுமே சாதிக்கல தான். பட் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு எந்த வழியில் போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி எனக்கு இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட புலம்பியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுவோம். இப்ப நீ செஞ்சு நிக்கிற வேலையால உனக்கு எந்த யூஸும் கிடையாது. நானும் அந்த இடத்துல இருந்தால சொல்றேன்.